வணக்கம். நான் உங்கள் குருவே சரணம் ராஜகோபால். இன்றைக்கி துளாராசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துளாராசி, இந்த துளாராசி என்னென்னா எதையும் தரம் பார்க்கக்கூடியது, ஃபில்டர் பண்ணக்கூடியது. இந்த துளாராசியில் ஒரு சுபகிரகம் உட்காந்துருச்சுன்னா ரொம்ப நல்லது. சுக்கிரனோ சந்திரனோ புதனோ உட்காந்துச்சு அப்படின்னா அவங்க எதையும் தரம் பார்ப்பாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், இந்த டயாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டயாலிசிஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கக்கூடியவங்க படிக்கிறவங்க யார் அப்படின்னா இந்த துளாராசிக்காரர் தான். அப்படின்னா எதையும் ஒரு ஃபில்டர் பண்ணக்கூடிய தகுதி இருக்கும். எதையும் ஒரு தேர்ந்தெடுத்து எடை போடுறதுன்னு சொல்லுவோம். எடை போடுறது தேர்ந்தெடுக்கக்கூடிய இவங்க என்றைக்கும் சுபத்தன்மையோட சுப வார்த்தைகளோடு பேசி சுபத்தன்மையோடு இருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு தரமான வாழ்வுயரும், தரமான பெண்கள், தரமான ஆண்கள், தரமான நபர்கள் இவங்களுக்கு கூடவே இருப்பாங்க. தேவையில்லாத சகவாசங்கள் இவங்ககிட்ட வராது. நல்ல வார்த்தை பேசணும். ஒரு வார்த்தையில் அன்பு பணிவு கலந்து இருக்கணும். இந்த வார்த்தைக்கு உரியவங்க இவங்க தான் அப்படிங்கிற இவங்க அவ்வளோ ஒரு நல்ல விஷயத்தை அவங்களுக்கு தந்துகிட்டே இருக்கும் அந்த துளாராசி. சப்போஸ் நெகட்டிவ் அதிகமாக பேசுகிறாங்க, சட்டுன்னு கோவப்பட்டு கெட்ட வார்த்தைகள்லாம் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சேர்க்கையே தரம் தாழ்ந்ததாக இருக்கும். செயற்கையால் கெடுறது அப்படின்னா அதுதான். அதனால தான் 7ஆம் வீடு அப்படிங்கிறது பிற நபர்களையும் பிற விஷயங்களையும் சொல்லக்கூடியது. நட்பு, மனைவி, இதெல்லாமே அந்த துளாராசிக்கு தான் சொல்லுவோம். அந்த துளாராசி நேயர்கள் தரம் பிரிக்கக்கூடிய தகுதி அவங்களுக்கு இயற்கையாகவே இறைவன் அவங்களுக்கு தந்திருக்கான். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க சப்போஸ் ஒரு அசுப கிரகங்கள் அங்கே உட்காருது, ஒரு கிரகம் நீச்சமாக இருக்குது அப்படின்னா இவங்க தினசரி பூஜையில் செம்பகப்பூ வச்சு வழிபாடு பண்ண இவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். செம்பகப்பூ வச்சு வழிபாடு பண்ணுறது சிறப்பு. அதே மாதிரி அரச இலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரச இலையை ஒரு 2 3 பறித்து விநாயகருக்கோ இல்லை நீங்கள் என்ன தெய்வத்தை வழிபடுறீங்களோ அந்த தெய்வத்துக்கு வச்சு வழிபாடு பண்ணலாம். அந்த இலையில் ஏதோ பிரசாதம் கொடுக்கலாம். ஒரு விபூதி, குங்குமம், இல்லை ஒரு உணவோ ஏதாவது ஒரு கொடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா அரச இலையில் வச்சு கொடுக்க வர்றாங்கன்னா அவங்க அவ்வளவு நிகரான வாழ்க்கை வாழ்வாங்க. அரசனுக்கு நிகரான வாழ்வை தருவது அரச இலை. அவ்வளோ ஆக்சிஜன் நிறைந்த இது. அது இந்த துளாராசிக்காரருக்கு பொருந்தும். துளாராசியில் யார் உட்கார்ந்தாலும் சரியே அந்த தரத்தை கம்மி பண்ணும். அது சுக்கிரன் அப்படி சுபகிரக தவிர வேறு அசுப சனியாகவே இருந்தாலும் சரி அந்த தரத்தை கொஞ்சமாவது கெடுக்கும். அதனால் அரச இலை வச்சு வழிபாடு பண்ணுங்க, செம்பகப்பூ வச்சு வழிபாடு பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கை மேலும் மேலும் சிறப்பாக இருக்குது. நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. 7 சனி அந்த சனி இது சனி எதை கண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி, வணக்கம்.